friends, welcome to Joy's channel. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா ஆலு சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ பாத்திரம் எடுத்துக்கணும் 2 கப் மைதா. சோ இது 2வது கப். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா ஓமம் போட்டுக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டால்டா ஊற்றிக்கிறேன். இப்போ டால்டா ஊற்றிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னாக்கா நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது, ஏன்னா ஒரு மாதிரி லூஸாக இருக்கும். டைட்டாக பிசையணும், அப்போ தான் சமோசா நல்லா வரும். ஒன்றா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். A few minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு இருக்கணும். டைட்டாக இருக்கணும் மாவு. கொலன்னு அப்புறமா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சமோசா நல்லா வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 20 to 25 மினிட்ஸ்க்கு நம்ம ஒரு ஈரத்துணி போட்டு வச்சிடலாம் ஒரு சைடு. A few moments later. இப்போது 20 to 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த மாதிரி கீழே ஸ்லாப் மேலே இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி பிசைச்சிக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு 10 to 20 மினிட்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி பிசைச்சி எடுத்துக்கணும்னாக்கா நல்லா சமோசா நல்லா வரும். இல்லைன்னா கேவலமாக வரும். இப்போ இந்த மாதிரி பிசைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா சப்பாத்தி மாவுக்கு எவ்வளோ எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். என்ன பண்ண போறேன்னாக்கா இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் தட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த மாதிரி 2 லேயராக எடுத்து ஒரு கத்தி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். நான் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எவ்வளோ சமோசா வரும்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பிளேட் எடுத்துக்கின்னு கொஞ்சம் மைதா மாவு மேலே தூவிட்டு நம்ம ஒரு சப்பாத்தியாக எடுத்து இதில் போட்டு வச்சுக்கணும்.
இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து 20 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஃப்ரீசரில் வைக்கணும். அதுக்குள்ளேயும் நம்ம பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாயிட்ட அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ சீரகம் போட்டாச்சு. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு வெங்காயம், சாப் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம். மேஷ் பண்ண கிழங்கு இதில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் தனியா, half a teaspoon garam masala, half a teaspoon சீரக பொடி. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து வேக விடலாம். மசாலா ஃப்ரை ஆகட்டும். இப்போ கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சட்னி அரைக்க போகிறோம். அது என்னன்னு சட்னின்னு பார்க்கலாம். ஒரு கை அளவுக்கு புதினா, அப்புறமா பச்சை கொத்தமல்லி, அப்புறமா 9 மிளகாய், கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, உப்பு போட்டு அரைக்க போகிறது. இப்போ பாருங்க சட்னி நல்லா அரைஞ்சிச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இந்த சப்பாத்தி மாவை வந்து என்ன பண்ணோன்னாக்கா கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்குன்னு இந்த எட்ஜில் நல்லா தடவிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு திரும்பி இப்படி ஒரு மடிப்பு, அப்புறமா இப்படி எடுத்தால் இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் உங்களுக்கு வரும். நல்லா இங்கே அழுத்திக்கணும். இப்போது இந்த கிழங்கு உருளைக்கிழங்கு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து என்ன பண்ணணும்னா இதில் ஸ்டஃப் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும்.
எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒவ்வொன்றா போடணும். இப்போ உன்னன் போட்டுடலாம். இது லோ ஃப்ளேமில் தானே பொரிச்சுன்னு இருக்குதா? ஆமாம், லோ ஃப்ளேமில் தான் பொரிக்கணும். ஏன்னா அந்த மைதா வந்து சப்பாத்தி பதத்தில் இருக்குதுல்ல, ஸோ அது நல்லா வேகணும். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி ப்ரௌன் லைட் ப்ரௌன் ஆயின் வந்துருக்குது. இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும், கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அப்பப்போ திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் வேக வைக்கணும். இப்போ கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் சாப் பண்ண வெங்காயம் கொஞ்சம் இப்படி தூவிக்கலாம். அப்புறமா சாஸ் கொஞ்சம் லைட்டாக அப்படியே, புதினா சட்னி கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே, கொஞ்சம் லைட்டாக காரா பூந்தி இந்த மாதிரி தூவிக்கலாம். இப்போ சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் டேஸ்டிங் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க போகிறேன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி அந்த ஃபைனல் டச், அந்த அவுட்டர் லேயர்லாம் நல்லா சாஃப்டாக வந்துக்குது. அண்ட் அந்த ப்ளஸ் இந்த க்ரீன் சட்னி, சாஸு, கர்ட், அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருந்துக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. சேம் அந்த கோரோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர். குட் ஜாப். ஸோ இன்னைக்கு வந்து சமோசா பண்ணியாச்சு. சமோசா நல்லா வந்துக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. கமெண்ட்ஸ்லேயே எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்துக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்களும் ட்ரை பண்ணி. ஸோ தேங்க்யூ.